அன்றைக்கினிய சகோதரர்கள் என்பர்களே, அப்போ கனவு கண்ட விஷயத்த மற்ற தோழர்களிடத்துல பரிமாறுகிற பொழுது அவருக்கு என்ன ஆச்சரியம் சொன்னா, முதலில் ஷஹீதானவர் தானே உள்ள போகணும். ஷஹீதானவருக்கு தானே மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்து போனவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர் அல்லாஹ்விடத்துல உயிரோடு இருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஷஹீதுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விடுவதற்குள்ளாக அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். மேற்கொண்டு ஒரு சொட்டு ரத்தங்கள் விட விட அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்தஸ்துகளை உயர்த்துகிறார். உயிர் பிரிவதற்கு முன்னால் சொர்க்கத்தில் தான் வசிக்கக்கூடிய இடத்தை பார்க்காமல் அவன் மௌத்தாக மாட்டான். ஷஹீதுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அவரை அல்லவா சொர்க்கத்துக்கு முதல்ல போறோம். ஒரு சாதாரண ஒருவரிடம் கழிந்து சாதாரணமாக மரணத்தை தழுவி நபர் எப்படி சொர்க்கத்திற்கு போகலாம் என்ற ஒரு சர்ச்சை சஹாபாக்களுக்கு மத்தியில் பரவியது. சரிதான், நியாயமான கேள்விதானே அது. இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க சஹாபாக்கிட்ட, மின் ஐயி ذلك தஅஜபூன். ஏன் நீங்க பெரிய ஆச்சரியம் இருக்கு, என்ன இருக்கு, ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அந்த மனிதர் அலைஸ கத் ரகஸ ஹாதா பஅதஹு ஸனதன். ஒரு வருடம் கழிச்சு செத்து போயிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கான உயிர் வாழ்ந்தார் இல்லையா? ஆமா, வாழ்ந்தாரு. அப்போ வாழ்ந்தாருன்னா அதரக ரமலான வஸாம. ரமலானுடைய மாதத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் நோன்பு வைத்திருக்கிறார் இல்லையா? ஒரு வருஷத்துல எத்தனை செய்தா அவர் செஞ்சிருக்கான், செஞ்சா சாஸ்தானம் செஞ்சிருக்கான் அல்லாஹ்வுக்கு. அதனாலதான் அவர் சொர்க்கத்திற்கு முதலாவதாக நுழைந்தார். இதுல எந்த ஒரு சிறப்பும் இல்லை, எந்த ஆச்சரியமும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ரமலானைத்தான் நாம் வரவேற்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்கள் என்பர்களே, ஒரு அமலை எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்ன? ஒரு அமல எதிர்பார்த்து கொண்டிருப்பது நன்மை, சாதாரணம் அல்ல. நம்மகிட்ட பலகீனமே அதுதான். வாங்க சொல்லி இக்காம சொன்னதுக்கு பிறகுதான் நம்ம வர்றது. இக்காம சொன்ன பிறகு அஜத்துக்கு ரொம்ப பெரிய சோழ வாழ்வாரு, கொஞ்சம் வாழட்டுமே, அவர் ருக்குல போய் சேர்ந்துருவோமே அப்படின்னு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு வகை. சலாம் கொடுத்த உடனே சரட்டு எழுதி போடக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அமலை எதிர்பார்த்து செய்வது எவ்வளவு நன்மை தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ஒரு நாள் நபி அவங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாள். நமக்கு வாரத்துல ஒரு 3-4 நாள் ஆயிடும். வாரத்துக்கு 3-4 நாளாவது ஆயிடும். எடுத்து பாருங்க பார்ப்போம். 5 நேர வக்து ஜமாத் தொழுகைய போன வாரம் எத்தனை நாள் நம்ம 5 வக்து தொழுகை ஜமாத்தா கிடைச்சதுன்னு சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். ஃபஜ்ருடைய தொழுகை எத்தனை தொழுகை நினைச்சு பாருங்க பார்ப்போம். ரொம்ப ரேர். இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை தவிர, பேணுதலாக இருக்கக்கூடியவங்களை தவிர. நபி அவங்களுக்கு ஒரு முறை ஃபஜ்ருடைய தொழுகை லேட் ஆயிடுச்சு. எழுச்சி வாராங்க, சூரியன் உதிச்சாச்சு. நபி அவங்க உடனடியாக என்ன செஞ்சாங்க, இக்காமத்துல சொல்லி உடனே ஃபஜ்ருடைய தொழுகையை ஷார்ட்டா தொழுகை வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஷார்ட்டா தொழுகை வச்சுட்டு எழுந்திருச்சு சஹாபாக்களுக்கு மத்தியில பேசுறாங்க. நான் ஏன் இன்னைக்கு லேட் ஆச்சு தெரியுமா? நேத்து நைட்டு நான்
இடையில எந்திரிச்சு ஒது செய்து நிறைய நஃபிலான தொழுகைகளை தொழுத. திடீர்னு எனக்கு கண் அயர்ந்து நான் தூங்கிட்டேன். நபி அவங்க சொல்லுகிறார்கள், கண் அயர்ந்து தூங்கிட்டேன். தூக்கத்துல நான் கனவுல அல்லாஹ்வை பார்த்தேன். அல்லாஹ்விடத்துல நான் பேசினேன். அப்போ அல்லாஹ்விடத்துல பேசுகிற பொழுது அல்லாஹ் என்னிடத்துல கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மையான அமல்களில் எந்த அமலை மலக்குகள் எடுத்து செல்வதற்கு போட்டி போடுறாங்க? மலக்குகள் எந்த நல்ல அமலை பார்த்து எடுத்து செல்வதற்கு அல்லாஹ்விடத்தில் எடுத்துவதற்கு போட்டி போடுகிறார்கள்? அல்லாஹ் என்ன என்கிட்ட கேள்வி கேட்டான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியல என்கிட்ட கேளுங்க, திரும்ப சொல்றேன். நம்ம ஸ்லாங் புரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு, சரியா? அல்லாஹ் என்ன கேட்டான்? அல்லாஹ் என்னிடத்துல கேட்டான், மலக்குமார்கள் மனிதர்களிடத்துல இருந்து நன்மையான காரியங்களை எடுத்துட்டு போறதுல போட்டி போடுவார்கள். நீ நல்லா பண்ணா செஞ்சுட்டான், உன்னை எடுத்துட்டு போய் அல்லாஹ்ட்ட கொண்டு சமர்ப்பிக்கணும், போட்டி போடுவார்கள். அப்படி என்ன காரியம் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொன்னேன், ஜமாத் தொழுகைக்காக வேண்டி நடந்து செல்வது. ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி நடந்து செல்வது. இந்த அமல்ல மலக்குமார்கள் நம்மள்கிட்ட விரும்பி எடுத்து அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ரெண்டாவது, ஒரு தொழுகை முடிந்த பின்பு அடுத்த தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுகளை எதிர்பார்த்து இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு தொழுகை முடிஞ்சு இன்னொரு தொழுகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மூணாவது, குளிர் போன்ற அந்த நேரங்களில், அதாவது சிரமமான நேரங்களில் ஒதுவை பரிபூர்ணமாக செய்யறது. இந்த மாதிரியான நேரங்களில் ஒது செய்யறது இருக்கு பாருங்க, இது அல்லாஹ் மனிதனிடம் இருந்து மலக்குமார்கள் எடுத்துட்டு போறதை ரொம்ப விரும்புவாங்கன்னு சொன்னாங்க. சரியா? சொன்ன பிறகு அல்லாஹ் மறுபடியும் என்னிடத்துல கேட்டான், வேறு என்ன அமல்களை மலக்குமார்கள் போட்டி போடுவாங்கன்னு கேட்டான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, மலக்குமார்கள் பிறருக்கு உணவளிக்கிறது, பிறருக்கு இத்தாமுத்தாம், பிறருக்கு உணவு கொடுக்கிறது பாருங்க, இந்த அமலை மலக்குமார்கள் நம்மிடமிருந்து எடுத்துட்டு போறதை விரும்புவாங்க. ஏன்னா இத்தாமுத்தாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த முதலாக மக்களுக்கு மத்தியில செய்த பிரசங்கம் என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அப்ஷு ஸலாம், ஸலாத்தினை பரப்புங்கள், வஅதீமு தஆம், பிற மனிதர்களுக்கு உணவளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், வஸல்லூ பில் லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்குகிற பொழுது நீங்கள் தொழுகுங்கள் சொன்னாங்க. அப்ப இத்தாம் இருக்க இது சாதாரணமான அமல் அல்ல, மலக்குமார்கள் விரும்புவார்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல். யுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா. அல்லாஹ் சொர்க்கவாதிகளை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றான்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி பிறருக்கு உணவளிப்பார்கள் என்று சொல்றான். இது சூரவாதிகளுடைய பண்பு. அதே மாதிரி போட்டி போடுவதற்கு உண்டான அமல்களில் ஒண்ணு, இரவு நேரத்துல மக்கள் தூங்குகிற பொழுது நம்ம தொழுகிறதுன்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா கேட்டுட்டு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு ஏதாவது துவா கேளுங்க, என்னிடத்துல ஏதாவது கேட்கிறாருன்னு கேளுங்க உடனே நபி அவங்க இந்த துவாவை கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் நான் உன்னுடைய நேசத்தை கேட்கிறேன், வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், வல் அமல் அல்லதி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக, எந்த அமலை நான் செய்தால் உன்னுடைய முஹப்பத், உன்னுடைய நேசம் எனக்கு கிடைக்குமோ அந்த அமலை செய்வதற்குண்டான வாய்ப்பை எனக்கு கொடுப்பாயாக. அல்லாஹும்ம
وَاجْعَلْ حُبَّكَ أَحَبَّ إِلَيَّ مِنْ نَفْسِي وَمِنْ أَهْلِي وَمِنَ الْمَاءِ الْبَارِدِ. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை என் உயிரை விட, என் மனைவி மக்களை விட, தாகித்திருக்கிற போது கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீரை விட பிரியமானதாக எனக்கு ஆக்குன்னு இந்த துவாவை செய்தார்கள். நான் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், ஒரு அமலை காத்திருந்து செய்வது என்பது நன்மைக்குரிய காரியம் என்பதை புரிந்து ரமலானுக்காக வேண்டி நாம் இப்பொழுது காத்திருக்க தயாராகிவிட வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், காத்திருக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு முறை இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. மக்ரிபுடைய தொழுகை முடிஞ்சிச்சு. சலாம் கொடுத்த பிறகு போறவங்க போயிட்டாங்க, இருக்கிறவங்க இருந்தாங்க. இஷா தொழுதுக்கு போவோம். எதுக்கு இருந்தாங்க? இஷா தொழுது போவோமே. மகரிபுக்கு இஷாவுக்கு ரொம்ப நேரம் கிடையாது, ரொம்ப ஷார்ட் நேரம் தான், 1 மணி நேரம் தான் இருக்கும். மகரிப் தொழுதாச்சு, வீட்டுல போய் என்ன பண்ண போறோம்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்வோம் அப்படின்னு சில சஹாபாக்கள் இஷா தொழுகையை எதிர்பார்த்து பள்ளிவாசல் உட்கார்ந்து இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே வந்து சொன்னார்கள். மக்கள்கிட்ட சொன்னாங்க, அபிஷரு மக்களே, மகரிப் தொழுகையை முடிச்சுட்டு போறவங்க போனாங்க, நீங்க போகாம இஷா தொழுகைக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ரப்புக்கும் கத் ஃபதஹ பாபன் மின் அப்வாபிஸ் ஸமா, சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறான். யுபாஹி பிகுமுல் மலாயிகா, உங்களை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். உன்துரு இலா இபாதி, பாருங்கள் என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய அடியார்களை பாருங்கள். கது கமௌ ஃபரீலத்தன், மக்ரிபுடைய தொழுகையை முடித்துட்டு வஹும் தவிரூன உக்ரா, இஷா தொழுகைக்காக வேண்டி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு மலக்குமாரிடத்தில் பெருமையோடு அல்லாஹ் பேசுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை தோழர்களே, என்பர்களே, உட்கார்ந்து இருப்பது, காத்து கொண்டிருப்பது என்பது சாதாரணமான அல்ல. நாம் இப்பொழுதே ரமலானுக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்க வேண்டும். ரமலானுக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பது என்பது நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமானது அல்ல ரமலான். ரமலான் 2 விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசை நமக்கு பெற்று தரும். அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டிய ரெக்கமெண்ட் பண்ணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லில் அப்த், குர்ஆனும் நோன்பும் ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுமா. என்ன சிபாரிசு செய்யுமா? நோன்பு சொல்லுமாம், யா ரப்பி இன்னி மனஅத்துஹு த்ஆம் வ ஷஹவாத்தி பின் நஹார், நான் சாப்பிடுவதை விட்டும் தடுத்தேன், அவன் மனைவியோடு சேர்வதை விட்டும் நான் தடுத்தேன். நோன்பு சொல்லும். எனவே என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று நோன்பு சிபாரிசு செய்யும். குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும், யா அல்லாஹ் மனஅத்து நௌம பில் லைல், இரவு நேரத்தில் நான் அவனை தூங்க விடாமல் தடுத்தேன். குர்ஆன் ஓதினான், எனவே அவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று குர்ஆன் சிபாரிசு செய்யும். அந்த சிபாரிசு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நோன்புடைய சிபாரிசு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், குர்ஆனுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நோன்பு மாதிரி நோன்புக்கு ஈக்குவலா எந்த ஒரு அமலும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ் முர்னி பி அம்ரின் ஆஹுதுஹு அன்கா, எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அந்த அமலை நான் செய்வேன், அந்த அமலின் மூலம் அல்லாஹ் எனக்கு பலனளிக்க வேண்டும், அந்த அமலின் மூலம் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸியாம், நோன்பு வை, நோன்பு வை, நோன்பு வை, ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு,
நோன்புக்கு நிகராக எந்த அமலும் கிடையாது. நோன்புக்கு நிகராக எந்த அமலும் கிடையாது. எதுவுமே அதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஆகவே நோன்பு வை என்று சொன்னார்கள். இன்னொரு முறை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு ஒரு கதவு உண்டு, ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலுக்கு ரையான் என்று பெயர் உண்டு. மறுமை நாளையில் சொல்லப்படும், ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே, நோன்பாளிகள் எங்கே, ஹல்லகும் இல ரையான், உங்களுக்கு தான் ரையான் கேட்டு ஓப்பனாக இருக்கு, நீங்க அது வழியாக போங்க. மந்தஹலஹு லா யல்மா அபதா, யார் அந்த ரையான் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைவாரோ தாகமே எடுக்காது. பைதா தஹலு, உள்ளே நுழைந்ததற்கு பிறகு உங்களுக்கு அலைஹி, அந்த டோர் க்ளோஸ் ஆகிவிடும். பலம் எதுகுல் பி அஹதுன் கைருஹு, மற்றவர்கள் யாரும் அதில் நுழைய முடியாது. விவிஐபி கேட், அந்த கேட் நோன்பாளிகளுக்கு மட்டும் உண்டான கேட். அந்த கேட்டு வழியாகத்தான் நோன்பாளிகள் உள்ளே நுழைவார்கள். மற்றவங்க யாரும் அதிலே நுழைய முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமை சகோதரர்கள், நண்பர்களே, இப்படிப்பட்ட ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை வரவேற்பதற்கு நாம் தயாராகிவிட வேண்டும். பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு சீசன் வந்துட்டா சீசன் வியாபாரம் இருக்கா இல்லையா? நோன்பு வந்த உடனேயே பேரித்தம்பழங்கள் கடைகள்ல மொத்தமா வாங்கி ஸ்டாக் பண்ணிடுவாங்க. பாதாம் பிசி, ரூஹ் அப்சா, நன்னாரி, என்னவெல்லாம் மக்கள் பயன்படுத்துவார்களோ வியாபாரிகள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே போன்று ஈதுல் ஃபித்ர் பெருநாளைக்காக வேண்டி ஜவுளி கடைக்காரர்கள் மொத்த கொள்முதல் பண்ணி ஸ்டாக் பண்ணிடுவாங்க. இப்பவுமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேரித்தம்பழங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கொள்ளுங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, 1/4 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 1/4 கிலோ ஃப்ரீ, இப்படி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அருமை தோழர்களே, அல்லாஹ்வும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான், அல்லாஹ்வும் தயார் செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, வானத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்குது. ரமலானுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கத் ஜாஅக்கும் ரமலான், ரமலான் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக்குன், ஏலான் ஏலான் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வர்றதுக்கு முன்னாடி ஏலான், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். அல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹ் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். துஃப்தஹு பீஹி அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. வதுகுலிக பீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படுகிறது. துகல்லு பீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். பீஹி லைலத்துன், ஒரு இரவு இருக்கிறது. கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிம கைரஹா, இந்த ரமலானுடைய மாதத்தை எவன் அவன் செய்து கண்ணியப்படுத்தவில்லையோ, நன்மையான காரியங்களை செய்யவில்லையோ, பக்கது ஹுரிம, எல்லா பாக்கியங்களை விட்டும் நரவுகளை விட்டும் அவன் தடுக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். அவனிடத்தில் எந்த கயிறும் கிடையாது, எந்த நிலவும் கிடையாது, அவன் ஜீரோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ரமலானுடைய காலங்களை நாம் மிக கவனமாக அமல் செய்து கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானின் மூலம் தக்வாவை அதிகப்படுத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையோ அதே போன்று உங்கள் மீதும் கடமை. லஅல்லக்கும் தத்தகூன், இறைச்சமுடையவர்களாக ஆகக்கூடும், தக்குவாதாரிகளாக நீங்கள் ஆகக்கூடும். நோன்பு வைத்துக் கொண்டு யாரும் சாப்பிட மாட்டோம், யாரும் குடிக்க மாட்டோம், நாக்கு தண்ணியில தவிச்சாலும் சரி, யாரும் வீட்டில் இல்லை, சிறு பிள்ளைகள் கூட பார்க்கிறோம்,
தாகிச்சு இருப்பாங்க, பசிச்சு இருப்பாங்க, யாரும் இல்லை, தண்ணி குடித்தால் கூட யாருக்கும் தெரியாது என்றாலும் கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அவன் தடுத்து கொண்டிருக்கிறானே, இதுதான் இறையச்சம். இப்படிப்பட்ட இறையச்சம் தான் நோன்பு நமக்கு பாடம் சொல்லித் தருகிறது. அருமை தோழர்கள் நண்பர்களே, இறையச்சம் என்பது, தக்வா என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கையில் உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒரு உயரிய அம்சமாக இருக்கிற ஒரு முஸ்லிம் இறையச்சத்தோடு இருப்பான். இறையச்சம் தான் ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹ்விடத்தில் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியது. தக்குவா எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும். தக்குவா இல்லாம எந்த நெருக்கத்தையும் அல்லாஹ் நெருக்கத்தை பெற முடியாது. ஈரோகத்தினுடைய வெற்றி ஒரு முஸ்லிமுக்கு இன்மையிலையும் அருமையிலையும் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதே இறையச்சம் தான், தக்குவாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தக்குவாவை குறிச்சு சுமார் 258 வசனங்கள்ல தக்குவாவை குறித்து அல்லாஹ் பேசுறான். 258 verses இருக்கு, ஆயத்துகள் அல்லாஹ் தக்குவாவை பத்தி சொல்றான். சுமார் 70 இடங்களில் அல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ் 70 இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். சாதாரணமானது அல்ல, நாம் சாம் ஆத்மி அல்ல, நம்ம எல்லாம் ஸ்பெஷல். அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வட்ட வரவைக்குள் இருக்கிறோம். நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு மண்ணுக்காக வேண்டி வாழக்கூடிய அல்ல, நம்ம பொண்ணுக்காக வேண்டி வாழக்கூடிய அல்ல, மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், சொர்க்கத்திற்காக வாழக்கூடியவர்கள், சொர்க்க வாழிகளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான பண்பே இறையச்சம்தான். இந்த இறையச்சத்தை தான் நமக்கு நோன்பு சொல்லி தருகிறது. அல்லாஹ் 70 இடங்கள்ல இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். நேரடியாக ஆணையிடுகிறான் என்று சொன்னால் தக்குவாதான். இந்த தக்குவாதாங்க ஒரு மனிதனை பண்படுத்துது. இந்த தக்குவாதான் நம்முடைய வணக்க வழிபாடு, சமூக கட்டமைப்பு, பொருளாதாரம், இல்லற வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலேயும் நம்ம இடத்துல இறையச்சம் இருக்கணும். பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் இறையச்சம் இல்ல, பள்ளிவாசல்ல மட்டும் இறையச்சம், பள்ளிவாசலுக்கு வெளியில போனா எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்பது அல்ல தக்குவா. தக்குவா நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளிலேயும், ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும், ஒவ்வொரு நடவடிக்கைகளிலேயும், ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் அது வெளிப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். இந்த தன்மை இருந்தாதான், இந்த ஒரிஜினல் தக்குவா இருந்தாதான் பாவங்களை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். யாருக்கு தக்குவா இருந்தா அவன் சேஃப், தக்குவா இல்லைன்னா எந்த பாவத்தை எப்படி வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து விடுவான். அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது உண்மையான தக்குவாவை எதிர்பார்க்கிறான், போலி தக்குவா இல்லை, போலியான தக்குவா இல்லை. அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது 100% தக்குவா எதிர்பார்க்கிறான். போலியானது அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. மனிதனை ஏமாத்துறதுக்கு தான் போலி தேவை. அல்லாஹ்விடத்துல ஒரிஜினல் தான் இருக்கணும். அல்லாஹ் பாருங்க, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்விடத்துல ஒரிஜினல் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். டூப்ளிகேட் செகண்ட் குவாலிட்டி அல்லாஹ்வுக்கு விருப்பமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஒன்லி 80 பீஸ், 8 பீஸ் கிடையாது சொல்லுவாங்களா இல்லையா? 80 பீஸ், 8 பீஸ். 80னா ஒரிஜினல், 8ங்கிறது டூப்ளிகேட். அப்ப அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட தக்குவா வேணும்னா ஒரிஜினல் தக்குவா தான் இருக்கணும். அல்லாஹ் அதனாலதான் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தா, வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைப்படி நீங்கள் முறைப்படுத்துங்கள். எப்படி? ஹக்க கதிரிஹி சொன்னா அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய முறைப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ் சும்மா சொல்லல, அல்லாஹ் கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லல. எப்படி இருக்கணும் உங்களுடைய கண்ணியம்? ஹக்க கதிரிஹி, முறைப்படி இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது, தியாகம் செய்வது எப்படி இருக்கு தெரியுமா? வஜாஹிது பில்லாஹி
ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்விடத்தில் தியாகம் என்பது, ஜிஹாத் என்பது ஹக்க ஜிஹாதிஹி, பியூர் 99.9 கோல்டு சொல்றாங்க, 99 கிராம் 999 ஒரிஜினல் கோல்டு. அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் தக்வா வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. இந்த தக்வாவை கொடுக்கிறது எது கொடுக்குது? நோன்பு தருகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பன்மை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை. யா அல்லாஹ், இவ்வளவு கால பசியோடு இருந்தேனே, பசியினுடைய இப்பதான் பசினா என்னன்னே எனக்கு தெரியுது. இத்தனை காலம் பசின்னா என்னன்னே தெரியாது. 11 காலங்கள் பசியே வராமலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பசியே வராமலேயே சாப்பிட்டு இருந்தோம். நோன்பு வந்தாதான் உண்மையான பசியே தெரியுது. காலையில பசித்தோடு டீ வடை, அப்புறம் நாஸ்டா, 11 மணிக்கு சாயா வடை, 1 மணிக்கு சாப்பாடு, 3 மணிக்கு சாயா வடை, அப்புறம் மகரிபு இஷா, டீ, இஷாவை சாப்பாடு. பசியே தெரியல. எப்போ நோன்பு இருக்கும் போதுதான் உண்மையான பசியை நாம் தெரிந்து கொள்கிறோம். பசினா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யறோம், அப்பதான் நமக்கு தெரியுது. அப்ப இது மாதிரி எவ்வளவு பேரு பசியில் இருப்பாங்க. அல்லாஹ் இந்த 11 மாத காலங்கள் எனக்கு பசினா என்னன்னே தெரியாம கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல்கள் என்று சொன்னா, நம்ம இரவு தொழுகையில தொழுகணும். இரவு தொழுகையை கவனமாக நாம் தொழுகணும். தொழுகையை வீணடிக்க கூடாது. இரவு தொழுகையில மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். கியாமுல் லைல், அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, இன்னல்லாஹு ஃபர்ல அலைக்கும் சியாம ரமதான், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த ரமலானுடைய காலங்களில் நோன்பை ஃபர்லாக்கி இருக்கிறார். வ சனன்து லக்குமுல் கியாம், நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னாவாக ஆக்கி இருக்கிறேன். வமன் சாமஹு வமன் காமஹு ஈமானன் வஹ்திசாபன் خرج من ذنوبه كيوم ولدته امه. எவன் ஒரு மனிதன் இறையச்சத்தோடு நன்மையை ஆதரித்து முழு ஈமானோடு நோன்பு வைத்து நின்று தொழுகிறானோ, அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் ஆகிவிடுகிறான். நசையில் இந்த ஹதீஸ் வந்திருக்கு. ஷேக் அல்பானி சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒமன் சாம ரமதான் ஒமன் காம ரமதான் ஈமான் இஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவன் ஒருவன் நன்மையை ஈமானோடு நன்மையை ஆதரித்து நோன்பு வைக்கிறானோ, நின்று வணங்குகிறானோ, அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம் வந்திருக்குது. ஆக இந்த தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே போன்று சதக்கா தான தர்மங்களை அதிகமாக கொடுங்க. இந்த ரமலானுடைய காலங்களில் சதக்காக்களை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை அதிகமா செய்வாங்க. கான அஜ்வத மா யகூனு ஃபி ரமதான், எப்போதுமே சதக்கா கொடுப்பாங்க. ரமலானில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, கான அஜ்வத பில் கைரி மின ரீஹில் முர்சல், வேகமாக வீசக்கூடிய காற்றை போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சதக்கா செய்வார்கள். குறிப்பா நோன்புல சதக்கா செய்யுங்க. அஃதலு சதக்கா சதகத்துன் ஃபி ரமதான், சிறந்த சதக்கா நோன்பில் செய்யக்கூடிய சதக்கா. அதே மாதிரி அதிகமாக சதக்கா செய்யுங்க. சதக்கா என்பது நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. இத்தக்கும் நார வலோபி சிக்கு தம்பரத்தில், ஒரு பேரித்தம்பள கீற்றை தர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாவு மரலாக்கும் சதக்கா, உங்களில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருப்பார்களே ஆனால், நோய் நிவாரணம் கிடைக்காமல் சிரமப்படக்கூடியதாக இருப்பார்களே ஆனால், நீங்க அப்படிப்பட்டவர்கள் மற்றவருக்கு சதக்கா செய்வதன் மூலம் உங்கள் நோய்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நிவாரணியை தேடிக்கொண்டுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமை தோழர்களே, சதக்காவை அதிகமாக நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இத்ஆமு தஆம், பிற மக்களுக்கு உணவளியுங்கள். ஏழைகளுக்கு தான் உணவளிக்கணும் இல்லை, யாருக்குனாலும் கொடுக்கலாம். பேச்சுலர்ஸ் ஆக இருப்பாங்க,
அவங்க சகர் செய்ய முடியாத நிலையில இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. விதவைகளாக இருப்பாங்க, அவங்க வருமான வழி இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. ரமதான் கிட்டுங்க அடிப்படையில் ஒரு மாதம் அவர்கள் சகர் சாப்பிடுவதற்காக வேண்டி இஃப்தார் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க. அல்லாஹ் மிகப்பெரிய நன்மைகளை ஆமுக்கு கொடுத்திருக்கிறான். அதிகமாக நான் பிற மனிதர்களுக்கு உணவளிப்பதில் நன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி திருக்குரானை அதிகமாக ஓதி வாருங்கள். திருக்குரானை அதிகமாக ஓதி வாருங்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் சரியா இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு அளவுகோல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பொருளும் அது தரமா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணுவோம். தரமா நம்முடைய உள்ளம் தரமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு உண்டான அளவுகோல் என்ன தெரியுமா? திருக்குறான் எடுத்து ஓதுங்க. திருக்குறானை ஓதுவது உங்களுடைய உள்ளத்திற்கு இனிமையாக இருக்குமே ஆனால், ஆனந்தமாக இருக்குமே ஆனால், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கிறது. திருக்குறானை ஓதுவது உங்களுக்கு பாரமாகவும் சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்களானால் உங்கள் உள்ளம் கெட்டு போய்விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், லவ் தஹரத் குலூபுனா மா ஷபியத் மின் கலாமில்லா. அருமை சகோதரர்களே, திருக்குரானை அதிகமாக ஓதி வாருங்கள். அதே போன்று இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? துஆக்களை கேளுங்க. அதிகமாக துஆக்களை கேளுங்க. ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் அதாவது நாள்ல ஒரு அளவுக்கு நான் துஆ கேட்கிறேன், உங்களுக்கு செலவாத்து சொல்ல விரும்புறேன், நான் எவ்வளவு செலவாத்து சொல்லணும், நாள்ல ஒரு பங்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அவர் கேட்டாரு, நான் நாளில் ஒரு பங்கு அளவுக்கு நான் சொல்லட்டுமான்னு கேட்டாரு. இப்ப நபிசா சொன்னாங்க, நீங்க முடிஞ்சா அதிகப்படுத்திக் கொடுங்க. சரி, 3ல ஒரு பங்கு செலவாத்து சொல்லட்டுமா அப்படின்னாரு. 3ல ஒரு பங்கு செலவாத்து சொல்லட்டுமா துவாவில? இன்னும் அதிகப்படுத்தலாம், நல்லது அப்படின்னாங்க. பாதி சொல்லட்டுமா? நான் இன்னும் அதிகப்படுத்தினாங்க. முழுமையாக நான் செலவாத்து சொல்லட்டுமானாங்க. அப்படியானால் முழுமையாக உன் துவா முழுக்க அல்லாஹ்வின் தூதரின் மீது செலவாத்தாக அமைந்திருக்குமே ஆனால், தக்தி ஹம்மக்க வயது தம்பக்க, உன் எல்லா கவலைகளையும் அல்லாஹ் போக்கி விடுவான். நீ கேட்கக்கூடிய துவா முழுவதும் அல்லாஹ்வின் தூதரின் மீது செலவாத்தாக இருக்குமே ஆனால், உன்னுடைய எல்லா துவா, உன்னுடைய எல்லா கவலையும் அல்லாஹ் போக்கிடுவான், எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அருமை சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்றேன். வரலாற்று நிகழ்வு. ஒரு முறை இப்படித்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள். வந்த உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சலாம் சொல்லவில்லை. சலவாத்துக்கு சலாமுக்கு பதில் சலாம் சொல்லணுமா இல்லையா? சொல்லல. அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என் மேலே உஸ்மானுக்கு ஏதோ கோபம் இருக்குமோ, வருத்தம் இருக்குமோ, ஏன் நான் பதில் சலாம் சொன்னால் பதில் சொல்லவில்லை என்று வருத்தப்பட்டு அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், இதாவது இஸ்லாத்துல ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனை நிகழ்ந்திருக்குதா? எதிரிகள் நம்மை நாட்டை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்களா? ஏதாவது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? ஒன்றும் இல்லையே, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? இல்லை. நான் பள்ளிவாசலுக்கு போனேன். அங்கே உமர் உஸ்மான் ரலியல்லாஹு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னேன். அவர் என்னை கண்ணிறைய பார்த்தார். என் சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. கேட்டு சொல்லுங்களேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். வருகிறார்கள். சகோதரர் சஅத் உங்களுக்கு சலாம் சொன்னார், ஏன் நீங்கள் பதில் சொல்லவில்லை? இல்லை அமீருல் முஃமினீன், நான் சஅதை பார்க்கவே இல்லை பள்ளிவாசல், அவர் எனக்கு சலாம் சொல்லவே இல்லை. அவர் சொல்லுகிறார், அமீருல் முஃமினீன், நான் பார்த்தேன், சலாம் சொன்னேன், என்னை கண் நிறைய அவர் பார்த்தார், சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். சத்தியமாக இவரும் சத்தியமிட்டு சொல்லுகிறார், அல்லாஹ்வின் ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் சஅதை பார்த்ததே இல்லை.
துவா அவர் எனக்கு சலாம் சொல்லவே இல்லை என்று ஒரு கட்டத்தில் எண்ணி பார்க்கலாம் இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்ன நிகழ்வு? அல்லாஹ்வின் தூதருடைய மஜ்லிஸில் நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு திக்ரை சொல்லி தருவேன். அந்த திக்ரை சொல்லி நீங்கள் துவா கேட்பீர்களே, ஆனால் உங்களுடைய எல்லா துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான்னு சொன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்வின் தூதரோடு பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஒரு கிராமவாசி வந்தாரு, சில கேள்விகளை கேட்டாரு. அல்லாஹ்வின் தூதர் பதில் சொன்னாங்க. சொல்லிட்டு மறந்து போய் அவர்கள் எழுந்திருத்து அந்த இடத்தை விட்டு அல்லாஹ்வின் தூதர் சென்று விட்டார்கள். எங்கள்கிட்ட அந்த துவாவை பத்தி சொல்லவே இல்லை. எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த சபை நான் இருந்தேன். உஸ்மான் சொல்றாரு, அந்த சபையில் நான் இருந்தேன். ஐயோ, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த துவாவை நான் கேட்கவில்லையே, அந்த திக்கரை கேட்கவில்லையே. கேட்டிருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நான் துவா கேட்கிற பொழுது அதை சொல்லி கேட்டிருப்பேனே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்ற வருத்தத்தில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் வேண்டுமானால் இந்த சாது வந்து என்னிடத்தில் சலாம் சொல்லி இருக்கலாம். எனக்கு அதனால் யோசனை இல்லை, சுய புத்தியை இழந்து விட்டேன் என்று சொல்லி, எது எப்படியோ சாத், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மன்னிப்பை மன்னித்து விட்டு சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மஜ்லிஸில் நீங்களும் இருந்தீர்கள், நானும் இருந்தேன். நானும் அந்த சபையில் இருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு திக்கரை சொல்லித் தருவேன். அந்த திக்கரை நீங்கள் திக்கரை சொல்லி துவா கேட்பீர்களே, ஆனால் உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஆனா ஒரு கிராமவாசி கேள்விகளை கேட்டு அல்லாஹ்வின் தூதருடைய சிந்தனையை சிதற செய்து விட்டார். மறந்து அல்லாஹ்வின் தூதர் போய்விட்டார்கள். எல்லோரும் அந்த சபையை கலைந்து நீங்கள் சென்று விட்டீர்கள். ஆனால் நான் மட்டும் எப்படியாவது அந்த துவாவை கேட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரை பின்தொடர்ந்து சென்றேன். அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் திரும்பவே இல்லை. எப்படி திசை திருப்புவது? அல்லாஹ்வின் தூதரின் பக்கமாக நான் அணிந்த அந்த செருப்பை பூமியில் ஓங்கி அடித்தேன். அல்லாஹ்வின் தூதர் திரும்பி பார்த்தார்கள். சாதே, என்ன விஷயம்? அல்லாஹ்வின் தூதரே, ஒரு திக்கரை சொல்லித் தருகிறேன் என்று சொன்னீர்களே, மறந்து வந்து விட்டீர்களே. ஓ ஆமாம், எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. நாம் அந்த என்ன திக்ரு தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது சொன்ன திக்ரு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஃபஇல்லம் யஸா பிஹா முஸ்லிமுன் ரப்பஹு பிஷைஇன் கத்து இல்லஸ்தஜாப லஹு. ஒரு முஸ்லிமான அடியான் துஆ கேட்கிற பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை சொல்லி உலகளாவிய அவனுடைய இம்மை மறுமைக்காக வேண்டி துஆ செய்வானேயானால் அல்லாஹ் அந்த துஆவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை உஸ்மான் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த துஆவை நானும் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அருமை தோழர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இப்பொழுது திட்டமிடுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து தராவி தொழுகை வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள். ஃபஜ்ருக்கு முன்னாடியே எஞ்சிருங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடியே எழுந்திருங்கள். தயவு செய்து டிவி அந்த ப்ரோக்ராம் பார்க்காதீங்க. டிவியை உரி போட்டுருங்க. ஒரு மாசம் டிவி வேண்டாம், பேஸ்புக் வேண்டாம், வாட்ஸ்அப் வேண்டாம். அது இருந்தா அதுக்கு ஒரு நேரத்தை வகுத்துக்கிட்டு அதுல மட்டும் பார்த்து ரிப்ளை பண்ணிக்கிட்டுங்க.
மெயில் வேண்டாம், எதுவும் வேண்டாம். சமூக ஊடகங்களிலிருந்து முழுமையாக வெளிவந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போதே பள்ளிக்குள்ள இருக்கணும். அதை பார்த்துக்குங்க. சுன்னத்து 2 ரக்காத் தொழுவுங்க, வீட்டுல தொழுவுங்க, இங்க தொழுவுங்க. இகாமத்தோடு தொழுகிற பொழுது பள்ளி வாசலில் தொழுவுங்கள். தொழுகு முடித்ததற்கு பிறகு ஓதக்கூடிய திக்ர்களை மறக்காமல் ஓதுங்கள். காலை மாலை ஓதக்கூடிய திக்ர்களை ஓதுங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் தூங்குங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நன்மை எதிர்பார்த்து பிரிஸ்கா குர்ஆன் ஓதணுங்கிறதுக்காக வேண்டி என்ன திக்ரு செய்யுங்க. லொஹருடைய முன் சொன்ன தொழுங்க மறக்காம. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, யார் ஒரு மனிதர் மன் ஸல்லா இஸ்னதா அஷ்ரகாத் ஃபில் லைலி வன் நஹார் 12 சுன்னனி ரவாத்திப் தொழுகையை 12 ரக்காத்துகள் யார் பேரோடு தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah சொர்க்கத்தில் வீட்டை கட்டுகிறார். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2, லொஹருடைய முன் சுன்னத்து 4 வந்திருக்குது, பின் சுன்னத்து 4 வந்திருக்குது. 2 மகரிபுடைய பின் சுன்னத்து 2, இஷாவுடைய பின் சுன்னத்து 2 பாத்துக்குங்க. 12 வந்திருக்கு ஒரு ஹதீஸ்ல, ஒரு ஹதீஸ்ல 10 வந்திருக்குது. சுன்னத் தொழுகையை தவறாம நீங்க தொழுது கொள்ளுங்கள். டெய்லி குர்ஆனை ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு ஜுஸுவை முடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. ஒரு ஜுஸாவது முடிச்சிடுங்க. இது கம்மை, குறைவாக சொல்றேன் நான். ஒரு ஜுஸு, ஒரு குறைவாக சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு 3 ஜுஸு முடிக்க பாருங்க. ஒவ்வொரு ஃபஜ்ர்ல ஒரு 50 ஆயிரத்து, லுஹர்ல ஒரு 50 ஆயிரத்து, அசர்ல ஒரு 50 ஆயிரத்து, மகரிப்ல ஒரு 50 ஆயிரத்து, இப்படி ஓதத்துக்கு முயற்சி பண்ணுங்க. தயவு செய்து இரவு தொழுகைய இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்க. இங்க தொழுகை நடந்து இரவு தொழுகை நடந்துருக்கும் போது பின்னாடி லொஹத்து இஷா தொழுகையை ஜமாத் வச்சுட்டு இருக்காது, நல்லா இல்லை. அப்படி செய்யாதீர்கள். இரவு நேரத்தில் பயான் பேசினா பயான கேளுங்க. உள்ளங்களை சார்ஜ் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்கள் படிங்க. குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தவரை தான தர்மங்களை செய்யுங்கள். நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கு பொருளாதார கஞ்சி கொடுங்க. யார் ஒருத்தர் நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிறாரோ அவருக்கும் அதே போன்ற கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். கஞ்சிக்கு எவ்வளவு உண்டோ, இஃப்தாருக்கு உண்டோ, அதே மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மையான காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். போதுமா? நோன்பு சம்பந்தமாக கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? கேள்விகள் இருந்தா கேளுங்க. நோன்பு சம்பந்தமாட்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. அதாவது ஷார்ட்டா சொல்லிடுறேன். நோன்பை விடுவதற்கு அனுமதி, விடுறதுக்கு அனுமதி. நோயும் முதுமையும், சரியா? நோய் இருக்குதுன்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும், அதை திரும்ப விட்டுட்டு பின்னாடி என்ன செய்யணும், அதை கலா செய்து கொள்ளணும். இல்ல நோய் கண்டினியூவான நோய், அதாவது தீர்வே கிடையாது நோய்னா அவங்க என்ன செய்யணும், ஃபிதியா கொடுத்துக்கணும். ஃபிதியா கொடுத்துக்கணும். காலை மாலையில இஃப்தார் சருக்கு எவ்வளவு உண்டோ ஒரு அமௌண்ட்டை நிர்ணயிச்சு அவங்க கொடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி அப்படிதான், சரியா? நோய் தீர்ந்த பிறகு அவங்க என்ன பண்ணணும், பண்ணிக்கணும். நோயில அந்த நேரங்கள்ல கதா செய்யக்கூடியது 1 வருஷம் வரைக்கும் என்ன செய்யலாம், 1 வருஷத்துக்குள்ள வரைக்கும் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்குள்ள வரைக்கும் இந்த கதாவான தொழுகையை தொழுதுக்கலாம். 1 வருஷம் ஆகி தொழுகலை, அடுத்த வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பிதியாவும் கொடுத்து நோம்பும் வைக்கணும். இப்படிதான் உனக்கு பெனால்டி. சொல்ல புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த வருஷம் தவறி போன பெண்களும் அப்படித்தான். மாதவிடாயிலையோ எதிரையோ தவறி போன நோன்ப அடுத்த வருஷம் நோம்புக்குள்ள புடிச்சு முடிச்சிடணும். அப்படி அடுத்த வருஷம் நோம்புக்குள்ளேயும் முடிக்க முடியலன்னா அதுக்கு அடுத்து வெப்பம் இல்லையா, அப்போ பிதியாவும் கொடுக்கணும், நோம்பும் வைக்கணும். இது பாத்துங்க. அதே மாதிரி பயணம் செஞ்சு போறாங்க இல்லையா, பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்களும் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது. மாதவிடாய் தீட்டு, பிரசவ தீட்டுல உள்ளவங்களும் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது, கலா செய்யணும். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, நோன்பு வைக்க முடியாதுன்னு நினைச்சாங்கன்னா, ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களும் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கு. இல்ல என்னால முடியும், நோன்பு வச்சுக்க முடியும்னா நோன்பு வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது, சரியா? நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தா, வேணுமென்னே குடிக்கிறது, வேணுமென்னே சாப்பிடுறது நோன்பை என்ன செஞ்சிடும், முறிஞ்சிடும். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் முறிஞ்சிடும். மூக்குல போடுறதுன்னு சொல்றாங்க, கண்ணுல போடுறத பிரச்சனை இல்லை. மூக்குல போட்டா தொண்டைக்குள்ள வரைக்கும் அந்த மருந்து போகுதுன்னா அது நோன்பை முறிச்சுதான் சொல்றாங்க. அதனால ஊசி போடுறது கூடாது, சரியா? மனைவியோட சேர்றது கூடாது. வேணுமென்னே வாந்திட கூடாது. வேணுமென்றே வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்து விடும், சரிங்களா? அதே மாதிரி
மாதவிடாய் பெண்கள் ரத்தம் வந்துச்சுன்னா அன்னை அப்ப நோன்பு முடிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி மதம் மாறினாலும் நோன்பு முடிஞ்சிடும். வேற ஏதாவது சட்டங்கள் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டு கேட்டா ஒரு நிமிஷம் கேட்டுங்க. கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்டுக்கிடுங்க. நோன்பு சம்பந்தமான கேள்விகள் இல்லைன்னு நீங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு நீங்க இப்ப நம்ம வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு போட்டு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அவங்க அறிவிப்பு செஞ்ச மாதிரி 8:25க்கு இன்ஷா அல்லாஹ் ஜமாத்